ஈரோட்டிலேருந்து வந்திருக்காங்கப்பா. அடிபட்ட இந்த ஜீவனை பார்க்குறக்கு வச்சுருக்கீங்களாப்பா? நான் நான்வெஜ் கேட்டேனே. ஆடிமா அச்சோ தரவுல தங்க புள்ள பெண் புள்ள தான் வேணுமா? இது எடுப்பா, கரெக்டாக கவர் பண்ணிவிடு. திங்க அது வழியில் இருக்கு. சரிப்பா சார், அந்த மாஸ்க் சரிப்பா. அடிபட்டது பார்த்தது நீங்களா? யாருமே பார்க்கல. அடிபட்டும் போது பார்க்கலங்க. ஓ, இந்த ஸ்ட்ரீட் இல்ல வெளிய வேற பக்கம் இருந்து இந்த ஸ்ட்ரீட்ல இதுக்குள்ள இருக்கறதா? அதுக்குள்ள தான். நைட்ல என்ன யாருமே அடிபட்டதே தெரியல. அதுக்கு அப்புறம் தான் மஞ்சள் மட்டும் ஒண்ணு இல்ல ஸ்பெயின்ல தான் அடிபட்டது. அது இப்பதான் பேபி வர அதுவா இருந்துச்சு. குட்டி போட்டு இறந்துருச்சு. அது வந்து கல்லா இருந்தது. அது வந்துட்டாங்கப்பா, டாக்டர் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. ஸ்பெயின்ல அடிபட்டது. மேம் இல்லைன்னா விடுங்க. ஒரு லீஷ் போட்டு போடுங்க. லீஷ் எதாவது இருக்கா? சரடு எதாவது இருக்குதுங்களா? போகாம பெல்ட் மாதிரி ஏதாவது இருக்குங்களா? மேம் மாஸ்க் வேண்டாம் விடுங்க. வேண்டாம். சரி, கஷ்டப்படுத்த வேண்டாம். அது போட்டுக்கலாம் கழுத்தில். கயிறு தான் கேட்குறாங்க. இருக்குங்களா? ரெண்டு நாளா எதுவுமே சாப்பிடவே இல்லை. எதுவுமே சாப்பிடல. ஃபீல் நம்ம தாய்மை மாதிரி தான். தான் பிள்ளை செத்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் ஆகும். பால் கட்டிட்டு கஷ்டப்படும். பால் கட்டிட்டு சாப்பிடவே இல்லைங்க. ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை. இப்படி 2 வாரம் இருக்குமா? சரி. கேமராமேன் அங்க போட்டுக்கோ. இது யூடியூப்ல அப்படி ஒரு போஸ்ட் என்ன பழக்கம் இது? அவங்க அதுக்கு முடி நல்லா அன்னைக்குன்னு வச்சாலும் குடிக்க மாட்டேங்குது. நான் என்னென்னவோ பண்ணி பார்த்து ஒரு நாள் முடியல. கேட்ட விட்டு கடிக்குதா? வலிக்குதா? இந்தாப்பா இதை கழுத்தில் மாட்டி விடுங்க. இது ரிஃப்ளெக்ட் காலரு. இதை கழுத்தில் போடுங்க. ஏதாவது கூட லாக் போட்டு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆமாம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்ப்போம். இன்ஜெக்ஷன் போட்டு இல்லை டாக்டர் ட்ரீட்மெண்ட் வேறு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கொண்டு போகணும். ஒன்றும் பண்ண முடியல. மருத்துவ சிகிச்சை தான். இதை மருந்து கடிச்சு வலிக்கு தாங்க முடியாம இருக்குது. எல்லாரும் அன்பா பழகி இருந்தால் அது கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கும். கடிக்காது. சரிம்மா. மேல கையா சரி போட்டாச்சு. 2 days சாப்பிடலாம். பயமா இருக்கு. வலி தாங்க முடியாம இதெல்லாம் பார்த்து என்ன பண்றது? அது 2 நாளா படுற பாடு கண்ணு
அதான் நான் தான் குழந்தைங்க உட்கார் உட்கார் போகக்கூடாது உட்கார் உட்கார் போகக்கூடாது போகக்கூடாது சாமி உட்கார் 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 தண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்தீங்களா பாலெல்லாம் கூட கொடுத்தாங்க இன்னும் ஒரு ரூபாய் வச்சு கீழே குனிய முடியல அது பேலன்ஸ் பண்ண முடியல உடம்பு முடியலையே ஊற்றி வச்சு கொடுத்துருக்கலாம் டேய் படங்க கழுத்து கீழே என்னம்மா பண்ணணும் ஒன்றும் பண்றேன் நான் சரிதான் பண்றேன் கடிக்க கூடாது கடிச்சா எப்படி உட்காரு உட்காரு கீழே உட்காரு உட்காருங்க கீழே ஒன்றும் இல்லை டேபிள்கிட்ட வந்து கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நீங்க அது அந்த பக்கம் நின்று நாயோட சேர்த்து கொஞ்சம் வலி குறைஞ்சிட்டா போதும் ஏதோ சாப்பிட கொடுக்க முடியும் நான் ஜெயகிருஷ்ணா பிரணவ் ஜெயகிருஷ்ணா அண்ணா அண்ணா மட்டும் ஒன்றும் இல்லைம்மா சரியா போயிடும் சரியா போயிடும் வலி குறைஞ்சிரும் படுத்து ₹10 ஐஸ்கிரீம் இருக்குங்களா அது வெண்ணிலா ஃப்ளேவர் ஒரு 2 வாங்கிக்கோங்க ப்ளைனா அது மட்டும் அது மட்டும் தான் சரி அழுவாத என் தம்பி வலிக்குதுன்னு சொல்றேன் நான் தான் வண்டி ஓட்ட தண்ணி வச்ச மாட்டேன்னு குடுக்க மாட்டேன் அப்பா ஓடி போய் ஐஸ்கிரீம் குடுக்க அது கழிச்சு சரி வலிக்குதா
தண்ணியெல்லாம் வச்சுக்கிட்டு குடிக்க மாட்டேங்குது. முதல்ல நம்ம பாட்டு வந்துச்சு. தண்ணி இருக்குல்ல வண்டி ஏறி இறங்கி இருக்கு. வண்டியா? ஆமா, நல்லா பாருங்க. அதாவது மேம் ஸ்பெயின்ல தான் அப்படி கட்டிருக்கு. வண்டி சரிக்கணும் கீழே தண்டுவனம் இருக்கு. அதுல வந்து அந்த பக்கம் சரி சரி வலிக்குதா? சரியா வருது. சரியா வருது. ஊசி போட்டுக்கல. சரியா வருது. ரொம்ப நாளா இருக்கு. வாயில வச்சுட்டு யார் ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க. அவங்கதான் பிடிக்காது. அதேவே தண்ணி குடிச்சாமே வேற எங்கேயும் போகாது. இந்த பக்கம் அந்த மேம் அந்த அடிப்பட்ட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க மேம், நீங்க விட்டுருங்க. அது யூஸ்வலா இருக்கிற இடத்துல யார் இல்லாத இன்டேக் பண்ணிக்குவா. அந்த ஷாக்ல இருந்தே இன்னும் அந்த ஆக்சிடென்ட் ஷாக்ல இருந்தே வெளியே வரல. ஒரு ஷாக் ஏதாவது இருக்கிற இடத்துல வச்சுட்டீங்கன்னா வண்டி கீழே போடாம கடிக்கும். யாருமே இல்லாத வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பேசாமல் நிற்கும். குழந்தைய யாரும் ஆனால் வீட்டில் இருந்து வளர்த்துட்டாங்க. வளர்த்துனாலும் இதோட குட்டிகளை மட்டும் எடுத்துட்டு ஆண் குட்டிகளை மட்டும் எடுத்துட்டு முதல்ல போட்ட குட்டிகள்லாம் வேற ஆளே எடுத்து போயிட்டாங்க. அவர் வந்து என்னன்னா முதல்ல குடியிருந்தாரு. இங்கே இல்லை, 4 வீதிக்கு போவார். 4 வீதிக்கு இருக்கிற நாய் வந்து வீதியில் எல்லா நாயும் வீதியில் இருந்தது. இடம் காலியாக இருந்தால் வண்டி வருது பாரு. போய் இங்கே உள்ளதான் குட்டி போட்டுச்சு. இதுதான் குடிக்கிற மாதிரி தான் இங்கே தான் இருக்கு. செட்டில் ஆயிடுச்சு. இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. இந்த வாசப்படியே தான் படுத்து கிடக்கு நைட்டு. வாசப்படியே இங்கே போவார். ஆமாம், உங்கள் வீடு இருக்கும்போது இது நல்லா இருந்துச்சுன்னா இப்போ அந்த பைக் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அப்படி தண்ணி இங்கிட்டு தாமா. ஏய் நீ போ வந்துட்டு போ. வரமா வாங்க. படிச்சிருச்சு. அதனால தான் நான் வீடியோ அனுப்பியிருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக வா நீங்க இங்க
போனதுக்கு அப்புறம் கொடுக்கணும். சரி இந்த பால் சரி கால் ரொம்ப வலிக்குது. இல்ல கால் வலிக்குதுன்றதே கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிடு. முடியல சாப்பிட முடியும். அதான் கீழே குனிய முடியல, அதுக்கு ரொம்ப அந்த இடத்துல அடி, அதுதான் பேலன்ஸ் பண்ண முடியாம கஷ்டம். அது கையில வச்சு கொடுக்குறதுன்னா எப்படி கொடுக்குறது? அதே ஒரு ஆள் பழக்கமாக இருந்தால் கொண்டு கொடுக்கலாம், நம்ம யாருமே அதை வர தம்பி நடுப்புற நிற்கிறாங்க. இல்லை சாப்பிட மாட்டேங்குது. 2 ஊசி போட்டு வாயில ஊட்டி விட சொல்றேன். அதுதான் கொடுக்கணுன்றாங்க. மற்ற பால் குடிமா. எட்டுக்குள்ள தெரியல. மேலே வேணா தூக்கி கொடுத்து பாருங்க. வலி தாங்க முடியாம வண்டி எடுக்கிற வண்டி கிடையாது, காலையில் தான் எடுப்பாங்க. எடுக்குமா பார்க்க எடுக்கிற நேற்றுக்கு முந்தானது காலையில் பிஸ்கட் சாப்பிடுவோம். நாடை கீழே வரணும், வாழ்க்கை அந்த மேலே வரணும். அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா போட்டு விட்டுருவாரு. இப்போ கூட்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. அந்த அண்ணன் போட்டு விடுவாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் அதுக்கு ஒரு பயம் வலி. ஆனால் எல்லாரும் பாப்பா அதை கை மட்டும் வைக்க பயம். சரி 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 வேண்டாம், சரி வேண்டாம் வேண்டாம், சரி வேண்டாம் விட்டுரு, சரி வேண்டாம். பயப்படக்கூடாது, எங்கேயும் கூட்டு போற என்ன பண்றது? ஊசி போட்டு வச்சு பெயின் குறைஞ்சிரும். சாப்பிடவே மாட்டேங்குது. ஐஸ்கிரீம் வச்சாங்க, பால் வச்சாங்க. ஃப்ரீயா விட்டாதான் அது சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாது. அதனாலதான் நான் அப்பவே சொன்னேன், அதுக்கு எல்லாரும் சுத்தி நிக்கவும் பார்க்கவும் ஒரு பேர். இல்லாட்டி வானம் பேசுது பாரு. இந்த பக்கம் வெளிச்சம் இல்லையா? சரிம்மா சரி சரி சரி. மாத்திரையும் கலந்து கொடுக்கணும். எப்படி மாத்திரை உள்ள போட்டு வச்சு போட்டிருக்கு, அது குடிக்கணும்ல சார். இப்போ உட்கார்ந்த மேனிக்கு இருக்குல்ல சார், இப்போ கொடுத்தா குடிக்க, நின்றுட்டு குடிக்க முடியல, அதனால அது குடிக்குமான்னு தெரியல. அவரு எந்திரிச்சர்றா, ஆளு வந்தது எந்திரிச்சர்றா, அதான் தப்பு பண்ற. சரி குடிமா, வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு நான் கூட்டிட்டு வரேன், டீமை கூட்டிட்டு வரேன், ரெஸ்கியூ பண்ணிடுவோம். இல்லை எடுத்துட்டு போய் ஆசை இன்னைக்கு ஒரு பொழுது இந்த பிள்ளை வழி இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ காலையில் கூப்பிட்டு வரணும். வரேன், ஒரு 9 மணிக்குள்ள வரேன். வரேன் சரியா? சரி, வண்டி நல்லா இருந்த பிள்ளைய வண்டி ஏற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றி குழப்பி விட்டேன்னா காட்டிட்டு இருந்தா, அப்புறம் கொஞ்சம் நான் நிறைய அப்புறம் பிடிங்கிட்டு ஓடிடுச்சு. நிறைய அப்போ கூடாதுக்கா, வழி எடுக்கணும். தேங்காய் குழப்பி இப்போ அந்த அளவுக்கு காட்டியிருக்காள்ல, வலி வலி தாங்க முடியாத வலி, பாவம் கத்திக்கிட்டே இருந்து, சாப்பிடாம தண்ணி இல்லாம நினச்சி பாருப்பா, விளையாடிட்டு இருந்த பிள்ளை கத்திக்கிட்டே இருந்தேன். சுத்திக்கிட்டே கிடக்கும்ல. சரிம்மா சரிம்மா அழகாத ரோட்லயே படுத்து, ஆனா வலி குறைஞ்சிருக்கேன் சார். எந்திரிச்சு ஓடுறா முன்னத்துக்கு பரவாயில்ல, வரும்ப படுத்தே கிடந்தோம். அம்மா எப்படியோ சாப்பிட வச்சிருங்கம்மா, நாளைக்கு காலையில வரேன், ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறேன்.